ராஜேஸ்வரி பிரியா, இந்த பர்டிகுலர் விவகாரத்தில் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்குங்க இந்த கேஸ்ல? அவருடைய சகோதரர் கே நேரு அவர்களோட சகோதரர் இருக்காங்க, அப்புறம் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சகோதரர் பேசினதுக்கு முதல் நான் விளக்கம் கொடுத்துட்றேன். இவ்வளவு நேரம் பேசினாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல கே நேரு அவர்கள் எந்த விதமான ஊழலும் செய்யவில்லை சொல்லிட்டேனே. எப்படி நடந்துச்சு ப்ராசஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன். எல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். நீங்க மேலும் மீண்டும் கேள்வி கேட்டது எப்படி கேஸ் போடலாம், கேஸ் போட்டவங்களை பத்தி வரலாறு என்ன, இது மாதிரி தான் கொண்டுட்டு போறீங்களே தவிர அதனாலதான் நீங்க முழுசா பேசுங்க. நீங்க என்ன வேணா திட்டுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறது சொல்லுங்க. இல்ல நான் திட்டுறதுக்கு என்ன இருக்கு, முறையான கேள்விகள் தானே. உங்களுடைய கட்சியை சார்ந்த கேயினர்கள், உங்க கூட்டணியை சார்ந்த நீங்க தூக்கி பிடிக்கணுங்கிறதுல நீங்க இருக்கீங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், பிரதிநிதி, அமைச்சராக பொறுப்புல இருக்காரு, அவரோட பொறுப்பை மறந்து இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அதிர்ச்சியை கொடுக்குது. காரணமா அதை பார்க்கும்போது மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுது. இதுல நீங்க வழக்கம் போல இது தேர்தலுக்காக பண்ற வேலை அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்ப நீதிமன்றத்தை நீங்க அவமதிக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதை வழக்கறிஞரே இதை நீதிபதியே சொல்லிட்டாங்க, இதை நீங்க பதியணும், வழக்கா பதியணும், இதற்கு முதல் கட்ட விசாரணை தேவையில்லை, ஆதாரங்கள் இருக்கு, முகாந்திரம் இருக்கு. முகாந்திரம் இல்லை அப்படின்னா தான் வேற. சொல்லுங்க. நீதிமன்றமே சொல்லிடுச்சு சொன்னா நீதித்துறை உயர் நீதிமன்றத்தோட முடியணும். உச்ச நீதிமன்றமும் ஒண்ணு இருக்கு. இல்ல அதனால இவருக்கு சொல்வதை மாற்றி ஒரு ஃபோரம் இருக்குங்க. அது எல்லாமே இருக்கு. இன்னைக்கு என்ன வந்திருக்குங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச முடியும். நீங்க ஐநாவுக்கு கூட போங்க, அது அடுத்த விஷயம், அது அப்புறம் பேசிக்குவோம். இன்னைக்கு என்ன வந்திருக்கோ அதை பத்தி தான் நான் பேசுறேன். அப்படி இருக்கும்போது முகாந்திரம் இருக்கு. அந்த முகாந்திரம் இருக்குன்னா ஏன் சொல்றாங்க? அதுல என்னென்ன ஆவணங்கள் இருந்தது? அதுல வாட்ஸ்அப் மூலமா சாட் பண்ணது இருந்திருக்கு, நிறைய டிஜிட்டல் ஆதாரங்கள் இருந்திருக்கு, அவங்க 7.5% 10% வரைக்கும் அதுக்கு லஞ்சமாக பெற்றிருக்காங்க. ஒவ்வொரு டெண்டரையுமே முன்கூட்டியே முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த முன்கூட்டியே யாருக்கு கொடுக்கணுங்கிறத முடிவு செய்ததற்கான ஆவணங்கள் அதுல இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க இந்த 2025 ஏப்ரல் மாதம் ராஜேஸ்வரி, ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு தான் இங்க பாருங்க. 232 பக்க கடிதம் எழுதிய தேதி 27/10/2025. சரியா? ஆமா, 10/2025, 4 மாசம் ஆகுது. நீங்க குறிப்பிடக்கூடிய 7.5% இருந்து 10% வரலாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்க டெண்டர்ல. இப்படிங்கிறது தொடர்பாக கடிதம் எழுதிய தேதி 3/12/2025. சரியா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது எந்த கடிதத்தை மையமாக வைத்து அப்படின்னா 27/10/2025 எழுதப்பட்ட கடிதத்தை மையமாக வைத்துதான். அப்படின்னா 3/12/2025 எழுதிய கடிதங்களில் எந்தெந்த டாக்குமெண்ட் எல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அட்டாச் பண்ணி டிஜிபிக்கும் டிவிஎஸ்சியோட டைரக்டருக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் அனுப்பினாங்களோ அதையும் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கு. அவர் கேட்கறது என்ன அப்படின்னா, இந்த 2வது கடிதம் சீக்ரெட் லெட்டர் எப்படி வெளியில வந்ததுன்னு கேட்கிறாரு. கோர்ட்ல சீல் பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட் அடங்கிய டாக்குமெண்ட் அது. டிஜிபிக்கு எந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்களோ அதே சேம் டாக்குமெண்ட் தான் கோர்ட்ல கொடுத்திருக்காங்கிறது கோர்ட்டோட ஜட்மெண்ட் சொல்லுது. 7.5% 10%. இதை தான் இந்த 2வது கடிதத்தில் எழுதி. இந்த டாக்குமெண்ட்டை யார் வெளியே விட்டாங்கன்னு கேட்கிறாரு. இதுல திமுக வெளியிடாததெல்லாம் எவ்வளவோ வெளியிடக்கூடாததெல்லாம் ஒரு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றத்துல கூட அந்த பாதிக்கப்பட்ட வெளியே வந்துச்சு. இதுல நீங்க அவங்க முறையாக வழக்கு பதிவு செஞ்சிருந்தா நாம இது குறித்தெல்லாம் போகலாம். இது கான்பிடென்ஷியல். இவங்க முறையா வழக்கு பதிவு திமுக அரசு கே நேரு அவர்களை பாதுகாக்கும் வகையில அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கு பதிவு பண்ணாம இது வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டே இருந்தாங்கல்ல, இன்னமும் இருக்காங்கல்ல. அப்ப அந்த தவறு இருக்கு அப்படிங்கும் போது இது எப்படி வெளியில வந்தது அப்படிங்கிற விவரம் எல்லாம் தேவையில்லை. மக்களுக்கு தேவை என்ன? ஒரு அமைச்சர் தப்பு செஞ்சிருக்காருங்கிற விவரம் வெளியில வந்துட்டு இல்ல. அது எதன் மூலமாக வந்தது, எதுக்காக வந்ததுங்கிறதுக்குள்ள போனோம்னா இது ஊழல் செய்யறவர்களுக்கு நாம ஒத்துழைப்பு கொடுப்பது போலதான் இருக்கும். இப்ப இவர் தப்பு செஞ்சது தப்பு இல்ல, இந்த தப்பு எப்படிங்க வெளியில தெரிஞ்சிச்சு, இது வெளியில தெரிஞ்சதுதான் தப்பு அப்படின்னா அதுக்கு தனியே நம்ம விவாதம் வச்சு பேசிக்கலாம். அந்த தப்பு அந்த பர்டிகுலர் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க அடுத்த முயற்சி எடுங்க. சட்டப்படி நீங்களும் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்கன்னா சட்டப்படி அதற்கு நீங்க போங்க. ஆனா ஒரு சாதாரண மனிதராக இங்க நம்ம அடிப்படையான விஷயத்துல மக்களுடைய பணத்தை அவர்கள் சுரண்டி எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம இங்க பேச வந்திருக்கணும். இதுல போயிட்டு அந்த விவகாரத்துக்குள்ள நான் போகல. திமுகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதீத
சப்போர்ட் பண்ணாங்க, சீண்டிப்பார் தீண்டிப்பார்லாம். ஆனா இவர் அப்படியே விட்டுட்டாங்க. இல்லை, கடைசி நாள் சட்டப்பேரவையாக நடந்தப்போ கூட அவரோட இருக்கையில் இன்னொருவரை உட்கார வைக்கிற அளவுக்கு வந்துட்டு கே நேரு அவர்களோட இருக்கையில் முன்னணியில் அது நடக்காது. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய அரசியலுக்குள்ள கே நேரு அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அது உள்கட்சி அரசியலாக கூட இருக்கலாம், அதை நான் விட்டுறேன். ஆனால் கட்சியும் ஏன்னா இவர் பேச தொடங்கினாரு. இந்த குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்படும் போது முதல் குற்றவாளியாக வரப்போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் தான் இதுக்குள்ளே வருவாங்க நிச்சயமா. இதில் இன்டர்லிங்க் இருக்குது, எல்லாருக்குமே இதில் தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பு இல்லாமல் எதுவுமே நடக்கலை. 3 இடத்துல சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இதிலெல்லாம் போய் அமலாக்கத்துறை வந்து முதல்ல இது ஆய்வு பண்ணும்போது அந்த வழக்கை எதுவுமே செய்யலைன்னு சொன்னார்ல. அப்போ நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கணும். அப்போ அவங்களோட வேலையை பார்த்துருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் பாடியாக அவர்களுடைய வேலையை அவங்க சரியான முறையில் பார்த்துருக்காங்க. அதே சமயத்தில் அங்கே கிடைத்த விவரங்களில் ஒரு நிறைய இங்கே சட்டத்திற்கு புறம்பான நிறைய பண பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது தெரியும் போது அவர்கள் அமைதி காக்க முடியாது. அதை உடனே அமலாக்கத்துறை இங்க அனுப்புறாங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம இது அரசியலுக்காக பண்றாங்க, தேர்தலுக்காக பண்றாங்க, இதே மாதிரி திமுக பண்றதை முதல்ல நிறுத்தணும். மக்களுக்கு நீங்க மக்களை எத்தனை காலம் தான் ஏமாற்றுவீங்க? அவங்க நீங்க சொல்றதையெல்லாம் நம்பிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா?